ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பிம்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு மோனா வந்து ஊருக்கு வரப்போறா, சென்னை வரப்போறா. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு 2-3 days ஆயிடுச்சா வீட்டுக்கு போயிட்டு. என்ன பண்ணி வச்சிருக்காங்க எதுவுமே தெரியல. சரி கொஞ்சம் கேப் கிடைச்சது, அந்த கேப்ல போயிட்டு சரி ஓகே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வந்துட்டு ஒரு லாஸ்ட் 2-3 days வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய கொந்தளிச்சுன்னு இருக்கீங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன நடக்குது எது நடக்குது இந்த வீடியோ ஃபுல்லா வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, பலகாரம்லாம் செய்ய மாட்டீங்களா, நீங்க ஏன் வந்து எதுவுமே செய்ய மாட்டேன்றீங்க, கடையில வாங்குறீங்க, பேபிமாக்கு ஒன்லி ஷாப்பிங் ஈட்டிங் ஹோட்டலு இது மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது அப்படின்றீங்க. மெயின் ரீசன் அப்படின்னா, உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், எங்க வீட்டுல வந்து நாங்க கோயம்புத்தூர்ல இருந்த வரைக்கும் நானே எங்க அம்மா எல்லாம் செய்வோம்லப்பா, எல்லாருமே செய்வோம். அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாருமே, நானே என் தங்கச்சி எல்லாருமே முறுக்கு சுடுவோம். அப்புறம் வந்துட்டு எங்க அம்மா வந்து தேங்காய் பருப்பு செய்வாங்க, லட்டு செய்வாங்க, மைசூர் பாக்கு செய்வாங்க. நான் அப்பவே சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நல்லாவே நான் பார்த்து கத்து வச்சுன்னுக்கிறேன். மைசூர் பாக்கு தேங்காய் பருப்பிலாம் செய்யலான்ட்டு, பேபிமா வேணாம் அப்படின்னு எல்லாமே கோயம்புத்தூர்ல இருந்த வரைக்கும் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்கு இங்க வந்து கால் எடுத்து வச்சு அன்னைக்கே வந்து இந்த பேபிமா எடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இங்க வந்து அங்க வந்து நமக்கு ரிலேஷன்ஸ் நிறைய இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கும், எல்லாருமே ஃபேமிலி எல்லாமே அங்க இருந்தது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க 2 பேர் 4 பேர் அப்படிதான் இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம யாருக்குமே வந்து எங்கேயுமே இங்க அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடையாது. அதனால நான் செய்யும் போது என்னன்னாரு, இல்ல வேணாம் கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது ப்ளம் கேக் வாங்குவியா, அந்த ப்ளம் கேக் மட்டும் வாங்கி கடையில வாங்கி எல்லாருக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே கொடுத்துருவோம். அதே மீறி போனா வேற எதுவுமே நாங்க இங்க செய்யறது இல்ல. அது அப்படியே கால வடிவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப வந்து அதை வந்து நான் எதையுமே செய்யறதை விட்டுட்டு நாங்க வேலை செஞ்சா முதல்ல இந்த வீட்டுல இருக்கிற இவருக்கு பிடிக்காது. மெயின் ரீசனே அதுதான். எதுக்கு இவ்வளவு வேலை செய்யறீங்க, கடையில ஏகப்பட்ட நொச்சு வேலை ஃப்ரெண்ட்ஸ். நொச்சு வேலையை தாண்டி ஒரே ஆள் செய்ய முடியாதது, நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம நீங்க என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. முறுக்கு பிழினா கோழி முட்டை புழிஞ்சு வைப்போம், நல்லா வராது, பொருளும் வேஸ்டா போவோம். அப்படி கிடையாது, நாங்க செய்வோம். ஆனா வந்து நான் ஒரு ஆள் செய்யறது கொஞ்சம் கஷ்டம். பட் அம்மா எல்லாம் இருந்தப்ப எல்லாருமே செய்வோம், அதனால ஓகே. இப்ப வந்து என்னன்னா, நம்மள நம்பி தானே வந்து கடையில நிறைய பேர் வந்து செஞ்சு விக்கிறாங்க. நம்மளே எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் இருந்தோம். அது மட்டும் இல்லாம எனக்கு வேலை செஞ்சா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், வேற விஷயமே இல்லை. அதனாலதான் நாங்க வந்து எதையுமே செய்யறது கிடையாது. சாப்பிட்றதுக்கு முதல் வீட்டுல செஞ்ச ஆள் இருக்கணும். அந்த சாப்பிடறதுக்கு ஆள் இல்லாம நான் யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆள் இல்லாத டீ கடையில யாருக்கு டீ கிடையாது. ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சா கூட அது அழுவி போதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து தின்னுவேன். அப்பதான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். முறுக்குலாம் சொல்லவே வேணாம், யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் தான் போட்டு நொறுக்கணும், வாய் தான் வலிக்கும். ஆளுங்களே கிடையாது. ஒண்ணு சாப்பாடு நான்வெஜ், இதை விட்டா நாங்க வேற எதுவுமே இந்த மாதிரி நொறுக்கு தீனி சாப்பிட மாட்டோம். இல்ல அதை சாப்பிடுறது இதை சாப்பிடுறது எதுவுமே கிடையாது. இத்தனை வருஷமா வீடியோ பாத்துருக்கீங்களா, எங்கேயாவது நொறுக்கு தீனி சாப்பிட்டு நீங்க பாத்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. யாருமே அந்த மாதிரி சாப்பிடவே, யாராவது கொடுத்தா வேணா வேஸ்ட் பண்ண கூடாது அப்படி சொல்லிட்டு சாப்பிடுவோம். ஆமா, அது சாப்பிடுவோம். அது நல்லா இருந்தா சாப்பிட்டு முடிச்சிருங்க, நல்லா இல்ல அப்படின்னா எனக்கு வேணாம் உனக்கு வேணான்ட்டு வச்சுட்டு போயிடுங்க, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சர் எல்லாம் வாங்கினா அந்த மிக்சர் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுவும் எப்ப சாப்பிடுவேன்னா நைட் 11 o'clock 11:30க்கு மேலதான் பசி எடுக்குது அப்படின்னா மட்டும் அதை எடுத்து சாப்பிடுவேன். மற்றபடி இந்த இடப்பட்ட நேரத்துல எல்லாம் சாப்பிடுற பழக்கமும் கிடையாது. ஏன்னா நாங்க செஞ்சாலும் யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க, செஞ்சாலும் இங்க சாப்பிடறதுக்கும் ஆளு இல்ல. நல்லாதான் செய்வோம், அதுக்குன்னு செய்ய சாப்பிடுற மாதிரி செஞ்சா ஏன் வந்து வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படி எல்லாம் கிடையாது, நான் நல்லா தான் செய்வேன். நீங்களே பாத்திருக்கீங்க, நான்வெஜ் எல்லாம் செய்வேன், வெஜிடேரியன் நல்லா செய்வேன். அம்மா வந்து முறுக்கு சுடும் போது எல்லாம் ஹெல்ப் பண்ணி நானும் நிறைய பாத்திருக்கேன் அந்த மாதிரி அம்மா வேலை செய்யும் போது. அதனால நம்மளும் தனியா செய்யலாம். இல்ல இது ஒரு கம்பசூத்திரமே கிடையாது, பழகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. செஞ்சா சாப்பிடுறதுக்கு யார் இருக்கா? அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யாருக்குமே செய்யறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில எனக்கு வந்து காலையில இந்த அக்கா வீட்டுக்கு போனேன், ஆலிஸ் அக்கா வீட்டுக்கு. வெந்தயம் காலி விட்டு எல்லா டப்பாவையும் காலி பண்ணி எல்லாம் கழுவி கமுத்திட்டேன். நான் பார்த்தா சரி மளிகை சாமான் இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா மளிகை சாமான் இல்ல, காலியை போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெந்தயம் கேட்டேன். காரக்குழம்பு வச்சா வெந்தயம் வேணும்ல, அது வெந்தயம் போட்டாதான் அந்த காரக்குழம்பே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வீட்டுல போயிட்டு வெந்தயம் வாங்கலான்னு போகும்போது அந்த அக்கா அச்சு முறுக்கு ரோஸ் குக்கீஸ் சுட்டுட்டு இருந்தாங்க. எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ஆனா கடையில சாப்பிடுற மாதிரி டேஸ்ட் இருந்தது, ஆனா அந்த மாதிரி டிசைன்ல வரல. அது ஷேப்லெஸ்ஸா வந்திருக்கும் மேபி. அது ஃபர்ஸ்ட் சுட்டு நின்னுது, நிறைய சுட்டு வச்சிருந்தா நான் பாத்துருப்பேன். அப்பதான் நான் போகும்போது ஒரு 4-5 சுட்டு நின்னுது. சரி எதுக்கும் ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு அப்படியே வீடியோ எடுத்துட்டு வர வேண்டியதுதானே.
ஆலிஸ் அக்கா கிறிஸ்மஸ்க்கு பலகாரம் சுடுது செய்யும் ரோஸ் குக்கீஸ் தான் இப்ப செஞ்சு முடிச்சுனுது. சரி நம்ம அந்த அக்கா வீட்லயே நம்ம போய் எடுப்பானே நைட்டியோட உட்காந்துருந்தது. சரின்னு கம்முன்னு வந்துட்டேன். வேணா ரோஸ் குக்கி சுட்டு வச்சிருந்தது வேணா போய் சாயந்தரம் வாங்கி காட்டுறேன், டேஸ்ட் பண்ணி பாருப்பா. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நல்லா செய்யும், சூப்பரா செய்யும் ஆலிஸ் அக்கா, சூப்பரா செய்யும். அவங்க வந்து அவங்க பொண்ணு கொடுத்து விடுவாங்க அந்த மாதிரி. நம்ம இங்க கொடுத்து விட்டா பாவம் அங்க அவங்க சட்டி சட்டியா இல்ல நம்ம கொடுத்து விடுவோம் கம்பல்சரி. எங்க அம்மா வீட்டுல இருந்து எங்க அம்மா வீடு ஷிஃப்ட் பண்ணி எங்க அப்பா இறந்தவொடனே ஷிஃப்ட் பண்ணி எங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு சில அண்டாக்கள் குண்டாக்கள் எல்லாம் கொடுத்தாங்க பித்தளையில. அதுல ஒண்ணு நான் பார்த்தோன்னு நான் என்ன சொன்னேன் எங்க அம்மா கிட்டமா, இது மட்டும் கொடுத்துருமா எனக்கு, பாப்பா கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் ஸ்வீட்லாம் வச்சு அதில் கொடுப்பேன்ட்டு அதை வாங்கி வச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு நம்ம சீர் கொடுப்போம்ல, அப்ப நான் சொன்னதுக்கு பேபிமா நான் சொல்லிச்சு அப்ப மறந்துட்டு போயிட்டு அந்த தவளையை மறந்துட்டு போயிட்டு. இல்ல நீ என்ன சொன்ன, அந்த ஒரு தவளை அது பெருசா இருக்குது, நம்ம இப்ப 5 தவளை அந்த மாதிரி வைக்கணும் கணக்கு, இது ஒண்ணு மட்டும் வைக்க கூடாது அப்படின்னுச்சு. சரி ஓகே, அவங்களுக்கு அப்போவே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு வந்து அது ஃபுல்லா பலகாரம் ருப்பி கொடுப்போன்ட்டு. ஆக்சுவலி அது ஃபுல்லா நான் பலகாரம் ருப்பினேன்னா நல்லா இவ்வளோ பெரிய தவளை, அது நல்லா கிட்டத்தட்ட ஒரு 2 அடி ஹைட்டு இருக்கும், இப்படி இருக்கும். அந்த தவளையில பலகாரம் ஃபுல்லா ரொப்பி கொடுப்போம் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். ஆனா அது பழைய இதுதான், அம்மாவோட தான், எங்க அம்மா வீட்டுல இருந்து வந்தது தான் அது. சரி இருந்தாலும் அது நம்ம அந்த இதுல பாத்திரம் பண்ணாங்கெல்லாம் எடுத்து பிரிச்சு கொடுத்தாங்க எங்க அம்மா எனக்கு, அப்புறம் கூட பிறந்தவங்களுக்குலாம். அப்போ வந்து பிரிச்சு கொடுக்கும்போது எனக்கு இது மெயினா வேணும்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிக்கினேன். அது பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வாங்கினேன். அது ஃபுல்லா நான் போயிட்டு அது தவளையே தூக்கின்னு போயிட்டு ஃபுல்லா முறுக்கு சீடை அப்புறம் என்னென்ன ஐட்டம் இருக்குதோ எல்லாத்தையும் அதில் போட்டு ரொப்ப போறேன். ரொப்பி பிள்ளைக்கு கிறிஸ்மஸ்க்கு வந்தவொடனே கொடுத்து விட போறேன் சீர் மாதிரி. அது ஒரு ஆசை எனக்கு அப்போதுல இருந்து, அந்த தவளை பார்த்ததுல இருந்து. அதை எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த தவளை முதல்ல தேடி மேல இருந்து எடுத்து வை. முதல்ல என்னப்பா தேடி தவளை மேல இருந்து எடுத்து வைன்றேன். எடுத்து கழுவி கழுவி அதை நீட் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுன்னா நாளைக்கு போய் வாங்கி எடுத்துன்னு வந்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு சீர் கொடுக்கும் போது அதையும் சேர்த்து. மஞ்சள் துணி கட்டுவியா? மஞ்சள் துணி கட்ட மாட்டாங்களா? சரி ஓகே, நம்ம எல்லாமே வந்து பேக்கெட் தானே வாங்க போறோம், நம்ம ஒன்றும் செய்யலாம் இல்லைல்ல. அதனால எல்லாமே அவங்க கவர்ல பேக் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஃபோன் ஸ்டோரேஜ் இல்லாதனால கட் ஆயிடுச்சு. நான் என் தவளையை பத்தி பேசியிருந்தேன்ல, இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த தவளையை எடுத்து நல்லா கிளீனாக கழுவி வச்சு, பித்தளை தவளை அது சூப்பராக இருக்கும், நல்ல பெரிய தவளை. அது பார்க்கும் போதே எனக்கு அந்த எண்ணம் வந்ததுனால அது கண்டிப்பாக பிள்ளைக்கு பண்ணிடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தவளையோட போயிடலாம் ஸ்வீட்டு எல்லாத்தையும் வாங்குறதுக்கு. கேக்கு வைக்கணுமா இல்லை நம்ம சீர் மாதிரி கொடுக்குறோம்னா அதில் ஸ்வீட்டு இதெல்லாம் தானே வைக்கணும், காரம் அதெல்லாம் தானே. முறைகரையெல்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு என்ன தெரியுது, எங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அது எல்லாமே எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் வாங்கலான்னு பார்த்தேன் அப்படின்னா இப்போ வந்து நிறைய அந்த அக்காவே வீட்டுல செஞ்சிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இருக்கிறது வாங்க. ஆமா, அவங்களும் கொடுத்து விடுவாங்க. ஸோ இருக்கிறது தானே நம்ம வந்து வாங்க முடியும். அதனால முறுக்கு, அச்சி முறுக்கு, அதிர்சம். நேற்று நைட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், நேற்று நைட் படுத்துன்னு யோசிச்சுருந்தேன் என்ன நல்லா பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும்னு. அதிர்சம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல. இது கோவில்பட்டி ஏதோ ஷாப் ஒரு கடை, இது ஹோம்மேடு செம்மையா இருக்கும். அதுல லாஸ்ட் டைம் நம்ம பிள்ளைக்கு சீர் கொடுத்ததும் அங்கேருந்து தானே வாங்கி கொடுத்தோம். தீபாவளிக்காக அங்கேருந்து தான் வாங்கிட்டு போய் கொடுத்தோம். சூப்பராக தான் இருக்கும் அது. ஸோ அங்கேருந்து நம்ம அதெல்லாம் வாங்கலாம். லட்டு அங்கே இருக்குதா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்று தான் யோசிச்சுன்னு இருந்தேன். சரி லட்டு அங்கே இருக்கா என்னன்னு தெரியல. லட்டு இருந்தால் லட்டையும் சேர்த்து வாங்கிடணும். அங்கே என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வாங்கிடலாம். கொடுங்க, நல்ல பெரிய தவளை தான் அது. எப்படியும் எப்படியும் ஒரு 10 கிலோ ஸ்வீட்டும் காரமும் அதில் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு பிடிக்கும்ல, இல்லை 10 கிலோ பிடிக்கும் சாலிடாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல கொஞ்சம் பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு போய் முதல்ல தவளை எடுக்கிறேன். நைட் எல்லாம் வேலை செஞ்சானுங்க நேற்று, அந்த ஒயர் இழுக்கிறது வேலையா. ஆமா, அதான் கூப்பிட்டானே, என்ன நைட்டு தானே கூப்பிட்டான். மௌலி ரூம்ல என்னமோ ஒயர் இது இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சரி போய் ஒரு இடத்த பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்க. எப்படி தெரியல, நம்ம 26, 27 வரைக்கும் வீட்டு பக்கமே அவ்வளவா போக மாட்டோம். லபோ தீபோன்னு கத்தின்னு இருக்காம போய் ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்பியே நாங்க வந்தோம். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓகே வீட்டுல போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரா நம்ம வீட்டுக்கு போயிட்டு தவளையை பார்ப்போம். மோனா வரதெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு எல்லாமே இன்னைக்கு vlog ஃபுல்லா வரும். நான் வேற இன்னைக்கு வேற நான் சூப்பரா சமைச்சிருந்தேன். காரக்குழம்பு சூப்பரா இருந்ததுல, செம்மையா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. காரக்குழம்பு பூண்டு கத்திரிக்காய் போட்டு அந்த இது கூட நல்லா இருந்தது. சௌச்சோவா என்னது,
பீர்க்கங்காய் சூப்பராக இருந்தது. பீர்க்கங்காய். முதல்ல நான் அதை சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் வச்சுருந்தேன். சரி அப்படியே மூடோட்டில் சரி சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டா நல்லா குழ ஃபைபர் கண்டென்ட் இல்லை அது, தண்ணி வாட்டர் கண்டென்ட் ஏதோ ஒரு கண்டென்ட். ஆனால் உள்ளே போச்சு, நல்லா இருந்தது, சாப்பிட்டேன் நான். அதனாலதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முட்டை சரியில்லை, முட்டையில கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, வரன்னு இருந்தது முட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பார்ப்போம். வந்துட்டியா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தாச்சு. இப்போ 2 ரூமுக்கும் கட்டில் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பாப்பா ரூமுக்கு தான் கட்டில் ரெடி ஆகலை. கட்டில் பார்க்கறதுக்கு அழகா க்யூட்டா ஃப்ளோட்டிங் கட்டிலாப்பா, இதுதான் ஃப்ளோட்டிங் பெட்டு, ஃப்ளோட்டிங் காட்டு பெட் இல்லை, ஃப்ளோட்டிங் பெட். ஆமாம், பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்போ முடியும்னு தெரியல. இப்போ ஒயர் இழுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லாக, எல்லா பக்கமும் லைட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்காக ஒயர் இழுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இழுக்கலாம். கிச்சன் ஒர்க்கு நம்ம ஒரு இது ஒன்று அடிக்கணும், அதை அடித்து முடிச்சாதான் இழுப்போம் அப்படின்னுட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு அப்படியே அம்சமா இருக்கும், வாசல் சொல்லணும், கியூட்டியாக இருக்குது, பியூட்டி மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. எப்போ முழுசாக ஃபினிஷ் பண்ணி பார்ப்போம்னு எங்களுக்கே பயங்கர ஆவலாக தான் இருக்குது. எந்த லெவலில் வரும்னு தெரியல. ஆனால் இன்னொரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் என்னென்னா, இந்த வார்ட்ரோப் அது கலர் சூஸ் பண்ணுறது, அதெல்லாம் மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ஸ். கரெக்டாக சூஸ் பண்ணணும், 50 தோணம் இருக்கணும். கரெக்டாக சூஸ் பண்ணி எல்லாம் சூப்பராக பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே மல்லு கட்டணும். நான் அது மட்டும் எனக்கு தெரியுது. ஐயோ, ஒவ்வொரு வேலைக்கும் மல்லு கட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆளுங்களை பிடிச்சி வேலை வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகுது நமக்கு. கிளம்பலாம், இப்போ முக்கியமான வேலை இருக்குது. ஸோ அதனால இங்கேருந்து இமீடியட்டாக கிளம்புறோம் நாங்கள். அப்பா வந்துட்டாங்களா? எஸ், ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. நான் 12:15 கூப்பிட்டப்ப மணிமங்கலம் ஏரியா கிட்ட இருக்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ ஹார்ட்லி இப்போ ஒரு க்ரௌடும் இருக்காதா, அதனால சலன்னு வந்துடலாம். ஒரு 15 மினிட்ஸில் வந்துடுவாங்க. நான் இப்போ கிளம்பிட்டேன், போய் பிள்ளைங்களை பிக்கப் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு நிறைய வேலை செய்யலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சளி இருக்குது, சளி என்ன உயிர் எடுக்குது. இந்த மூக்கை வச்சுட்டு நான் பலகார சுட்டு அரிசி அடிக்கிட்டா அதுல பாதி மூக்கு சளிதான் இருக்கும், பாதி கருவம். எனக்கே எரிச்சல்லாம் வரும். என்னால எதையுமே நிம்மதியா செய்ய முடியாது. அதான் சொல்றேன், வருஷத்துல 365 நாள் கோல்டு இருக்கிறதுனால எதையுமே செய்ய முடியாது. அதனால கஷ்டப்பட்டுன்னு சரி இன்னைக்கு டேப்லெட் எல்லாம் போட்டிருக்கேன், காலைல சரியாகணும் அப்படி சொல்லிட்டு. என்ன படி தொலைக்கிறது, இதுதான் என்னோட தொல்லையே, மெயின் பிரச்சனையே இதுதான். நல்லா இருந்தா என்னைக்காவது நாளைக்கு நல்லா இருக்கிறோமே நினைச்சிடக்கூடாது. என்னடா கண்டினியூஸா 3 நாள் நல்லா இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சிட்டா வந்துடும். ஆமா, அது இந்த பனிக்காலத்துல எல்லாம் நான் சொல்லவே வேணாம். அந்த பனிக்காலத்துல ஓவர் கோல்டா இருந்தாலும் வந்து எனக்கு கோல்டு வரும், ஓவர் ஹீட்டா இருந்தாலும் கோல்டு வரும். ஏன்னா நியூட்ரலா இருந்தா மட்டும்தான் கோல்டு இருக்காது. தாழ முடியல என்னால, ஏந்தான்ட்டு இருக்குது. சரி, இப்படியே அந்த கோல்டே வச்சு உட்காந்து நான் போய் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரேன். காஃபி குடிச்சிட்டேன், சுடு தண்ணி குடிச்சிட்டேன், எதுவுமே வேலைக்கு ஆகல ஃப்ரெண்ட்ஸ். காண்டா இருக்குது. நீ டீ மட்டும் போட்டு வை, மாப்பிள்ள வந்தாருன்னா டீ வச்சு கொடுப்போம். ஓகே, ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டாங்க. வேணா அவங்க வீட்டுல இருந்து கிளம்புனதே விளக்கு வச்சுதான் கிளம்பி இருக்கிறாங்க. அதனால இங்க வந்து அரைவல் ஆகுதே லேட்டா தான். இப்போ 12:30 ஆயிடுச்சு. அடுத்த நாள் தான் அரைவலே ஆகுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க வந்தாச்சு, ஒரு வழியா வந்து ரீச் ஆயிட்டாங்க. எப்படி டிராவல்லாம் எப்படி இருந்தது? அவர் கார் ஓட்டும் போது பக்கத்துல உட்காந்து இப்படி தூங்கினே வருவியா நீ? போர் அடிக்காது? இன்னைக்கு வந்து என்ன படம் பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட் படம் பார்த்தேன். ஆமா, அது மலை ஏறும்போது சாப்பிட்டேன்னா ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி கேர் ஆயிடுச்சு. அதனால கம்முன்னு பத்துட்டேன். அப்புறம் டிராஃபிக் இருக்காது. நானும் அதான் யோசிச்சேன், சரி டிராஃபிக் இருக்கா. எனக்கு என்ன ஒரு பயம்னா, அதுக்கு தான் அடிக்கடி கூப்பிட்டு இருந்தேன், அந்த மலையை இறங்கிட்டீங்களான்னு. அதுதான் மெயின். இறங்கிட்டீங்களா? அங்க நிக்க வச்சிருந்தோம் வீக்கோட்டா இல்ல சாப்பிடுறதுக்கு. நீங்க மலை ஏறி இறங்கிட்டு சாப்பிடுவீங்க. ஆமா, போங்கப்பா. உண்மை அதுதான். ஏன்னா ரொம்ப லேட்டா அந்த மலையை இறங்கக்கூடாது நம்ம. நீங்க ஆக்சுவலி மலையை இறங்கி, ஆனா லேட் ஆயிருக்கும், டைம் செட் ஆயிருக்காது. மலை இறங்கி வந்தீங்கன்னா அங்க நாங்க வாங்குற இடம் ஒண்ணு இருக்குது. அது பேர் என்னப்பா? அது பேரு குடியாத்தம் ஜங்ஷன்லயே இருக்கும்டா செல்லம். ஆனா இல்ல, உங்க டைமுக்கு இருக்காது, நீங்க வர டைமுக்கு இருக்காது. 10 மணிக்கெல்லாம் இருக்காது, வாய்ப்பே கிடையாது. குடியாட்டமே ஃபுல் க்ளோஸ், எல்லாமே க்ளோஸ், எல்லாமே க்ளோஸ். ஆமா, நானும் அதான் யோசிச்சேன். சரி ரைட் ஓகே. இப்போ நீங்க ஏதாவது 5 ஸ்டார்ல ஏதோ வாங்கினதா சொன்னீங்கல்ல, அப்புறம் ரைட் ஓகே. அவள் நாங்களே அதான் பண்ணுவோம். ஒரு வாட்டியும் வாங்கி வச்சுப்போம், பசி எடுத்தா கார்ல சாப்பிடுவோம், இல்லைன்னா வீட்டில் எடுத்துன்னு வந்து சாப்பிட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கூப்பிட்டு வந்து ரூமில் விட்டாச்சு.
ஸோ அவங்க போய் இப்போ தூங்குவாங்க. சரியா, கிளம்பிட்டு மாட்டாச்சலாம், பாய்டாச்சலாம். பை பை. மாப்பிள்ள பாய் மாப்பிள்ள. சரி பார்த்து ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு காலையில் வரேன் நான். ஓகே, பாய் 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 பாய்.